பொதுவா வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப படிக்கிற பசங்க, நல்ல பசங்களெல்லாம் வந்து லவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா ஊர் சுத்துற பசங்க, இந்த மாரி பசங்கள தான் பொறுக்கி பசங்கள தான் லவ் பண்ணுவாங்க. அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்கு. அப்படித்தானே? இது வந்து என்னென்ன அப்படின்னா, இந்த ஊர் சுத்துறவனுங்க, ஜாலியா கெத்து காட்டுறவனுங்க, அ பொறுக்கித்தனமா இருக்கிறவனுங்க, இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவனுகிட்ட வந்து ஒரு உறவு சார்ந்த அறிவு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் பண்ணுறது, பொண்ணுங்களுக்கு அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக எதுவும் பண்ணுறது, உறவு சார்ந்த அறிவு இருக்கும். அதே நல்லா படிக்கிற பையன்ட்ட பார்த்தா உறவு சார்ந்த அறிவு இருக்குது. ரிலேஷன்ஷிப் சார்ந்த அந்த நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தனிமையாக இருக்கிறது, தனிமையாக இருந்தால் தான் படிக்க முடியும் கண்டிப்பாக. தனிமைப்படுத்திக்கிறது ஒரு கல்லூரி நாட்களாக இருக்கட்டும், பள்ளி நாட்களாக இருக்கட்டும், பள்ளியில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, அவங்க பெரும்பாலும் நம்ம தனிமைப்படுத்திப்பாங்க. தனிமைப்படுத்திக்கிட்டால் தான் படிக்க முடியும். ரொம்ப ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தான் படிக்க முடியும் அப்படிங்கிறனால, அவங்க நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னு பேர் எடுத்திருப்பாங்க. படிக்கிறவங்க படிப்பு மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பாங்க. படிப்பு தான் அவங்கள பற்றி பேசும். அவங்க பேசுகிற மொழி என்பது அவங்க கற்கிற படிப்பு தான். அதுதான் அவங்கள வெளிப்படுத்துகிற முறை. அதனால் அவங்க வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பந்தா காட்டுறதோ, கெத்து காட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அதுவே இந்த அதிகமாக படிக்காத பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கெத்து காட்டிட்டு ஆனால் இவன்கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த அறிவு இருக்கும். அதாவது உறவு சார்ந்த அறிவு, எப்போ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி. அதே நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுங்களுக்காகவும் வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக அதோட தாண்டி போகிறது வந்து லவ் இல்லாமல் வந்து சும்மா பொறுக்கித்தனமாக தப்பான உறவுகளுக்காக போதை பழக்கங்கிறது அதையும் தாண்டிது. அவங்களுக்கு வந்து வேல்யூ கிடையாது. போதை பழக்கத்துக்கு அடிமையான அந்த பசங்களுக்கு வந்து அவங்கள வந்து பெண்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையானவன், கஞ்சா இந்த மாதிரிக்கு அடிமையானவன் அவன் என்ன பண்ணுவான், விபச்சாரத்தோட தொடர்பு வச்சுப்பான். அவனுக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது. ஆமாம். அதனால் அவன் இந்த நான் சொல்கிற விஷயத்தில் வரமாட்டான். அதாவது விபச்சாரத்துக்கும் போக மாட்டான். அதே நேரத்தில் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் மாதிரியும் இருக்க மாட்டான். சும்மா அப்படி ஊர் சுற்றிக்கிட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். பைக்கு அந்த மாதிரிலாம் பைக் வாங்கிட்டு பந்தா காமிச்சிக்கிட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன்கிட்ட வந்து கஞ்சா அந்த மாதிரி போதை பழக்கங்கள்லாம் இருக்காது. ஆனால் இவன் வந்து ரொம்ப படிக்கிற பையனாகவும் இருக்க மாட்டான். கஞ்சா போதை பழக்கம் அந்த மாதிரியும் இருக்காது. இதுக்கு இடையில இருந்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி உறவு சார்ந்த அறிவு இவங்ககிட்ட இருக்கும். ஒரு ரிலேஷன் அது வந்து பெண்களை அட்ராக்ட் பண்ணுது, பெண்களை ரொம்ப ஈர்க்கும். உறவு சார்ந்த அறிவுங்கிறது வந்து இப்போ படிக்கிற பையன் பார்த்திங்கன்னா அவன் எப்போ தன்னை தனிமைப்படுத்திப்பான். ரொம்ப உறவுகள் தன்னை அடிவுபடுத்துகிற எந்த விஷயத்தோடையும் அவன் சமரசம் வச்சுக்க மாட்டான். அதாவது சாப்பாடாக அது கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அளவடைச்சு படிப்பு தான் அவனுடைய இதுவாக இருக்கும். அதனால் படிக்கிற பசங்கிட்ட தனிமைப்படுத்திக்கிற பண்பு இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்காக ரொம்ப அந்த மாதிரி டீப்பாக உறவுமுறை சார்ந்த உறவுமுறைகளுக்குள்ளே ரொம்ப ஆழமாலாம் போகிறதுலாம் கிடையாது. அப்போ பெண்களை யார் ஈர்க்கிறாங்க அப்படின்னா, அந்த இந்த ரொம்ப படிக்கிற பையனோட உறவு முறை சார்ந்த அறிவோடு இருக்கான் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு சும்மா பைக்கு ஊர் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த ஜாலியாக இருக்கிற பசங்க இருக்கான் பாருங்கள். அவன் தான் வந்து ரொம்ப ஈர்க்கிறாங்க, பெண்களை ஈர்க்கிறாங்க. அது தியாகம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறான் பாருங்க. இவன்கிட்ட உறவுமுறை சார்ந்த அறிவு ரொம்ப குறைவாக இருக்கும். ஜாலியாக இருக்க மாட்டான். அதனால் இந்த படிக்கிற பசங்களையோ ஜாலியாக இருக்கிற இந்த படிக்கிற பசங்களை வந்து பெண்களுக்கு பிடிக்காது. இவன் எப்போவும் டென்ஷனாக இருப்பான், ஜாலியாக இருக்க மாட்டான். உறவுமுறைக்காக பெருசாக எதுவும் பண்ண மாட்டான். சுயநலமாக இருப்பான், தனிமைப்படுத்திப்பான். இவன் ஒரு தியாகியாக கூட இருப்பான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கான். படிக்கிற பசங்க ஒரு தியாகியாக தான் இருப்பாங்க. அதனால எல்லாரும் அவனை நல்ல பையன்னு சொன்னால் கூட அவனுக்கு எந்த ஃபிகர் எதுவும் மாட்டாது. அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அவன் இன்னும் தீவிரம் படிப்பில் தான் ஒரு கேள்விக்குறியோடு ஏன் நம்மளை வந்து பெண்கள் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு அவன் படிச்சுட்டு இருப்பான். ஆனால் அதே இது இந்த ஜாலியாக இருக்கான் பாருங்க, சும்மா ஊர் சுற்றிட்டு இவன்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த அறிவு இருக்கும். இவன் படிக்க மாட்டான். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக உறவுக்காக தியாகம் பண்ணுவான். இந்த படிக்கிற பையன் வந்து உறவுகளே தியாகம் பண்ணிட்டு படிச்சுட்டு இருப்பான்.
உறவுகளையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படிப்பில் இருப்பான். இந்த ஜாலியாக இருக்கிற பையன் வந்து உறவுகளுக்காக தியாகம் பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸுக்காக தியாகம் பண்ணுவான், ஜாலியாக இருப்பான். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கவனமாக இருப்பான். அதில் தான் குறிக்கோளாக இருப்பான். இந்த உறவுமுறை சார்ந்த அறிவு, மகிழ்ச்சியாக வாழ்வது சார்ந்த அறிவு இவங்ககிட்ட இருக்குது. இந்த ஜாலியாக இருக்கிற பையன்கிட்ட மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது என்பது பற்றிய அறிவு இவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இந்த பெண்களை வந்து படிக்கிற பையனை விட இவனை ரொம்ப பிடிக்குது. மகிழ்ச்சியாக வாழ்கிறான் பாருங்க. இன்றைக்கி இந்த ஜாலியாக வாழ்கிறது, உறவுகளுக்காக தியாகம் பண்ணுறது, அந்த அன்பு சார்ந்தது, எப்படி அன்பு செலுத்துவது என்கிற அறிவு இவங்ககிட்ட இருக்குது. மற்ற பசங்களாம் படிக்கிற பையன் வந்து படித்து எதிர்காலத்தை பற்ற பயம் வந்து இந்த படிக்கிற பையனுக்கு இருக்கும். ஆனால் வந்து அதனால் நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷங்களெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அவன் படிச்சுட்ருப்பான். அதனால் எதிர்காலத்தை பற்றி எதிர்காலத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அஸ்துவார்த்தை அவன் பில்டு பண்ணிகிட்ருப்பான், அஸ்துவார்த்தை போட்டுட்ருப்பான். அதுவே ஜாலியாக இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், உறவுமுறை சார்ந்த ஒரு அஸ்துவார்த்தை போட்டுக்கிட்டு இருப்பான். உறவுமுறை சார்ந்த அறிவு இந்த படிக்கிற பையனுக்கு உறவுமுறை சார்ந்த அஸ்துவாரம் கிடையாது, குறைவாக இருக்கும். அதை தியாகம் பண்ணி உறவுமுறையை தியாகம் பண்ணிட்டு தானே, ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே அவன் வந்து படிப்பில் கவனம் செலுத்துகிறான். அப்போ தானே படிக்க முடியும் அப்படின்னு இருக்குது. உறவுமுறை, லவ், நட்பு, ஜாலியாக சுற்றிட்டு ஒருத்தனால அப்படிலாம் படிக்க முடியாது. அதனால் பெண்களை யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி ஜாலியாக இருக்கான் பாருங்கள், அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த அவனை போல் படிக்கிற பையன் இருக்கான் பாருங்கள், படிக்கிற பையனை வந்து படிக்கிற ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலாம். அவனை போலவே உறவுமுறைகளை தியாகம் பண்ணிவிட்டு படிப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு அதுபோல் வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு உறவுமுறையை தியாகம் பண்ணுறாங்களா, அது அவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் வெளிப்படையாக நம்ம பார்வைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஊர் சுற்றுற பசங்களை மேலே தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. ஜாலியாக இருக்கிறவன், உறவுமுறை சார்ந்த அறிவு இருக்குது, உறவுகளுக்காக எதையும் தியாகம் பண்ணுறவன், உறவுகளுக்காக எதையும் தியாகம் பண்ணுறவன். அப்புறம் வெளிப்படையாக மக்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடியவன் யார் அப்படின்னா, இந்த ஜாலியாக இருக்காங்கள்ல, ஒரு ஊர் சுற்றிட்டு உறவுகளுக்காக. அப்போ உறவுகளுக்காக இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, உறவுமுறை சார்ந்த அறிவு இருக்குது. அதனால் இவன் வந்து அதனால தான் பெண்களை பிடிச்சி பெண்களுக்கு யாரை பெரும்பாலும் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு படிக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னா, அவன் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கான் பாருங்க, உறவுகளுக்காக எதையும் தியாகம் பண்ணுறான் பாருங்க, அவனை தான் வந்து பெண்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இதில் இருந்துச்சு. ஏன் வந்து பெண்களுக்கு இந்த படிக்கிற பசங்களையோ நல்ல பசங்களையோ ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், இதுதான் காரணம். உறவுமுறை சார்ந்த அறிவு, இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறது எல்லாருக்கும் அதான நோக்கம், மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே நோக்கம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் இப்போ தியாகம் பண்ணிட்டு படிக்கிறாங்க. அப்படியே இல்லாமல் மகிழ்ச்சிக்காக தியாகம் பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தியாகம் செய்வது. இந்த வழக்கம் தான் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான பசங்களை, அதாவது ஊர் சுற்றிட்டு ஜாலியாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டு பைக்கில் சுற்றிட்டு போகிற இந்த மாதிரி செலவு பண்ணுறவன், இந்த செலவு பண்ணுறதுக்குள்ள இது வந்து ஜாலியாக இருக்கான் பாருங்கள், இவங்ககிட்ட இருக்கும். உறவுகளுக்காக செலவு பண்ணிகிட்ருப்பான். அது வந்து படிக்கிற பையன் ஏன் தன்னை தனிமைப்படுத்திக்கிறான், ஒருவேளை உறவுன்னு வரும்போது நிறைய செலவு வரும், அந்த செலவுகளை தவிர்க்கிறதுக்காக கூட அவன் உறவுமுறை பக்கம் போகாமல் தனிமைப்படுத்திக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுதான் அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம். கஞ்சத்தனமும் ஒரு காரணம். எப்போ ஏன் படிப்பு அப்படின்னு எதிர்காலத்தை பற்றின பயம். அப்புறம் வந்து உறவுன்னு போகும்போது நிறைய செலவாகும், அந்த செலவில் சமாளிக்க முடியாது. அப்போ இப்போ இருக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கவும் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து செலவழிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் வேறு வழியே இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த உறவுமுறை சார்ந்த அறிவு ஏன் பசங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, இந்த வறுமை தான் காரணம். வறுமை அது ஒரு காரணமாக இருக்குது. படிக்கிற பையன் வந்து உறவுமுறை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் போனால், ஃப்ரெண்ட்ஸு லவ்னுலாம் போனால் நிறைய செலவாகும். ஃப்ரெண்ட்ஸு லவ்னு போகும்போது வண்டி எடுக்கணும், பைக் எடுக்கணும், நல்ல சூப்பரான ட்ரெஸ்லாம் போகணும், இப்படி நிறைய செலவாகும். அதனால் நம்ம படித்தா எதிர்காலத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவன் படிக்கிறான். இந்த செலவாயிடும் அப்படிங்கிற ஒரு கஞ்சத்தனமாக கூட இருக்கலாம். இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க, இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறான் பாருங்க இந்த பையன், உறவுகளுக்காக எதையும் தியாகம் பண்ணுறான் பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், நல்லா செலவழிப்பான். பொண்ணுங்களுக்காகவோ அல்லது பையனுக்காகவோ ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ நல்லா செலவழிப்பான். பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை அதிகமாக இருக்கும்.
இதுவே படிக்கிற பையன் வந்து பெரும்பாலும் தனிமைப்படுத்திக்கிறனால, உறவுலேருந்து விலகி இருக்கிறனால, அவன்கிட்ட வந்து பகிர்ந்து உண்ணுறது குறைவாக இருக்கும். பகிர்ந்து உண்பது தான் மனித உறவு முறைகளுக்கு அடிப்படையானது. ரொம்ப அன்பானவனாக இருப்பான். இந்த ஜாலியாக சுற்றுறான் பாருங்க, இவன் ரொம்ப அன்பானவனாக இருப்பான். உறவுகளுக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் பண்ணுறவன் ரொம்ப அன்பானவனாக இருப்பான். அதனால தான் பெண்களுக்கு அவனை பிடிக்குது. அதுவே இப்போ ரொம்ப படிக்கிற பையன் வெளிப்படையாக நல்லவனாக தெரிவான். ரொம்ப இப்போ வந்து உறவு ரொம்ப ஜாலியாக இருக்கிற பையனால் வீட்டில் ரொம்ப தொல்லையாக இருக்கும். அப்பப்போ படம் கேட்டுகிட்டே இருப்பான். அதனால் வீட்டில் அவனுக்கு ஒரு கெட்ட பேர் கூட இருக்கலாம். அதுவே ரொம்ப படிக்கிற பையனால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா பெற்றோர்கள் நம்பி செலவழிப்பாங்க. நம்பி அவனுக்காக செலவழித்தாலும் அந்த செலவழிக்கிற பணம் என்பது படிப்புக்காக தானே தவிர, அந்த பையன் ஊர் சுற்றுறதுக்காகவோ ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்க மாட்டான். அதனால் நல்ல பையன் பேர் எடுத்திருப்பான். இந்த மாதிரி இந்த செலவழிக்கிற பண்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த நல்ல ஊர் சுற்றுற பையன் ஜாலியாக இருக்கான் பாருங்க, இன்றைக்கி ஜாலியாக இருக்கான் பாருங்க, இவங்ககிட்ட நல்லா செலவழிக்கிற அந்த பண்பு இருக்கும். அதனால் செலவழிப்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப காசை நீ ரொம்ப சிக்கனமாக பார்த்து வச்சுருந்தா உன்னால் மகிழ்ச்சியாலாம் இருக்க முடியும். உறவுகளுக்காக செலவழிக்கணும். சும்மா வந்து உறவுகளுக்காக செலவழிக்கணும். நல்ல உணவு இந்த மாதிரி பகிர்ந்து உண்பது இதுக்காக செலவழித்தா தான் உனக்கு உறவுமுறை சார்ந்த அறிவு வளரும். அதுவே இந்த படித்தவன் என்ன பண்ணுறான், நல்ல இந்த உறவுகளுக்காக எதையுமே செலவழிக்காமல் உறவுலேருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு படித்து உறவு சார்ந்த எந்த அறிவும் பெருசாக இல்லாமல் நல்லா படித்து பிற்காலத்தில் வேலை வாங்கி அப்புறம் நிறைய சம்பாதிச்சு மனைவிக்கு என்ன பண்ணுறான், ஏதாவது காசு பணம் அதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறான். நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் நகை வாங்கி கொடுத்தா எப்படி செலவழிக்கணும்னு அவனுக்கு தெரியாது. உறவுகளுக்கு எப்படி செலவழிக்கணும்னு தெரியாது. எப்படி உறவுகளோட எப்படி நேரம் செலவழிக்கணும், ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பா அதெல்லாம் அவனுக்கு தெரியாமல். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு நீண்ட நாள் ஒரு கேள்வி, எதுக்காக பசங்களுக்கு இப்போ பொண்ணுங்களுக்கு இந்த பையனை பிடிக்குது, ஏன் இந்த பையனை பிடிக்க மாட்டேங்குது, நல்ல பசங்களெல்லாம் பெண்களுக்கு பிடிக்காது, ஊர் சுற்றுற பசங்களை தான் சும்மா வந்து கெத்து காமிச்சிட்டு வெத்தா சீன் போடுற பசங்களை தான் பெண்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா, உறவுமுறை சார்ந்த அறிவு இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறது. அன்பு வந்து இவங்களோட பலமாக இருக்குது. இந்த ஊர் சுற்றிட்டு இருக்கான்ல இவன்கிட்ட வந்து அன்பு ரொம்ப பலமாக, உறவுகளுக்காக எதையும் செய்கிறான், உறவுகளுக்காக செலவு பண்ணுறான். இதுதான் வந்து இது போன்ற ஆட்களை பெண்களால் ஈர்க்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது.